கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மே மாதமாகிய புதிய மாதத்தில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே தயவினாலே நம்மை வழிநடத்தி வந்தார், பாதுகாத்து வந்தார். இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய தயவை விசேஷித்த விதமாக நீங்கள் ருசிப்பீர்கள். இந்த மாதத்தை தேவன் தம்முடைய தயவினாலே வெறுமையை நீக்குகிற மாதமாக அவர் முன்குறித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் வெறுமையை நீக்கக்கூடிய தேவ தயவை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இந்த மாதத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கிற காரியங்கள், இந்த மாதத்தை நீங்கள் துவங்குகிறதுனால நீங்கள் வெறுமையை சந்திக்க மாட்டீர்கள். ஏனென்றால் தேவன் மோசேயை நோக்கி சொல்றாரு, நான் என்னுடைய தயவை இஸ்ரவேல் மக்கள் மேல் ஊற்றப் போகிறேன். அதற்கு பின்பாக வசனத்தை கவனிக்கலாம். ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமார்த்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் அப்படின்னு மோசையை நோக்கி ஆண்டவர் பேசுகிறார். இந்த பார், 430 வருஷம் நீயும் உன் சந்ததியும் அடிமைத்தனத்தில் இருந்திருக்கீங்க. இப்போ நான் உங்களை வெளியே கொண்டு போகும்போது வெறுமையோடு நான் உங்களை கொண்டு போக மாட்டேன், வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணுவேன், நீங்கள் எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை மோசேயின் இடத்துல கொடுத்து அனுப்புகிறார். மோசே இதை பற்றி ஜனங்களிடத்துல சொல்லும்போது கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கா? எப்படி இருக்கும்? இப்போ வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரர், அந்த அம்மாவோ ஐயாவோ, இந்த மாதிரி நான் வீட்டில் இருந்து வேலை பார்க்குறதுலேருந்து நான் நிற்க போகிறேன், எனக்கு இதெல்லாம் வேணும், நான் வேலையை விட்டு நிற்கிறதுனால எனக்கு இந்த பொருள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த எஜமான இடத்துல கேட்டால் அந்த எஜமான் கொடுப்பாங்களா? அந்த எஜமாட்டி அம்மா கொடுப்பாங்களா? என்னத்தை கொடுப்பாங்க? தேவையான விஷயத்த நல்லா கொடுத்து அனுப்புவாங்க இல்லையா? 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிற நீ என்கிட்ட அடிமையா வேலை பார்த்துருக்கிற, இப்போ என்கிட்ட ஏதாச்சும் என்கிட்ட கெஞ்சி கேட்டா பரவாயில்ல, நீ என்ன கேட்குற? என்கிட்ட வெள்ளியை கேட்குற, என்னிடத்துல இருந்த ஆபரணங்களை கேட்குற, பொண்ணு வைரங்களை கேட்குற, இது எதுக்கு உனக்கு? ஒரு அடிமைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி திட்டி அவங்களை அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா? ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை கொள்ளையிடுவ, அவங்கள்ட்ட இருக்கிறத கேட்ப, அவங்க உனக்கு கொடுப்பாங்க. இது சாதாரணமா நடக்கிறது இல்லை பிரியமானவர்களே. இது நடக்க வேண்டும் என்றால் அங்கே தேவனுடைய தயவு இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். சாதாரணமா எல்லா வீட்லையும் எல்லாருடைய குடும்பத்திலும் அல்லது ஒரு நபருடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு, திடீர்னு இதெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவும் சாதாரணமா நடந்து விடுகிறது இல்லை. அதற்கு முக்கியமான தேவை, ஆண்டவர் சொல்றாரு, என் தயவை நான் உனக்கு காண்பிப்பேன், என் தயவை உன் மேல வைப்பேன். இந்த 430 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் அடிமையா இருந்திருக்கிறாங்க, அவங்க மேல என் தயவை நான் ஊற்றுவேன். அவங்க தான் எஜமான இடத்துல போய் எனக்கு வெள்ளியை கொடுங்க, எனக்கு இந்த ஆபரணங்களை கொடுங்க, இந்த தங்கத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டா அவங்க இருதயத்தையே அவங்க கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு தயவு வேலை பார்க்கும். அவங்க இருதயத்துல தொடர்ந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லுகிற ஏவுதல் உண்டாகும். அது நிமித்தமே எகிப்தியர்களை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கொள்ளையிட்டு இருக்காங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல வசனம் விதமா சொல்லுது, 35-36ல, மோசே சொல்லியிருந்தபடி, மோசே மூலமா தேவன் எப்படி சொல்லியிருந்தாரோ அதன்படி, மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள். இவ்விதமாய் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். கேட்டதை கொடுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்க எஜமாட்டிக்கிட்ட, தன் எஜமான்கிட்ட கேட்கும் பொழுது எங்களுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லும்போது இவர்கள் மேல் தேவனுடைய தயவு இருக்கிறதை அவர்கள் பார்த்ததுனால அவங்க என்ன கேட்டாங்களோ அதை மறுக்காம கொடுத்தாங்க. அவர்கள் என்ன இருதயத்தோடு கொடுத்திருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆளை விட்டா போதும், இந்த ஊரை விட்டு இந்த தேசத்தை விட்டு தயவு செய்து வெளியே போயிரு, நீ என்ன கேட்டாலும் நான் மறுக்காம கொடுத்துடுறேன்னு சொல்லி அவர்கள் முன் வந்து அவர்களை கேட்டதை எல்லாம் கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டாங்க. இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியர்களை கொள்ளையிட்டார்கள். அவர்களை தேவன் சொன்ன பிரகாரமாய் மோசையின் மூலமாய்
கர்த்தர் அவர்களை குறித்து என்ன தீர்க்க தரிசனமாய் சொன்னாரோ அவர்களை நான் வெறுமையோடு புறப்பட பண்ண மாட்டேன். அவர்கள் நிறைவாய் பரிபூர்ணமாய் அவர்களை நான் வெளியே கொண்டு வருவேன். 430 வருஷத்தின் நீதியை, நியாயத்தை நான் அவர்களுக்கு செய்வேன்னு சொல்லி கர்த்தர் அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்துல வெறுமையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் தம்முடைய தேவ தயவினாலே உங்களை நிரப்பி உங்களை வெறுமையோடு இருக்கிற உங்களை நிறைவோடு திரும்ப பண்ணுவார். நிறைவோடு அடுத்த மாதங்களை சந்திக்கும்படி செய்வார். வெறுமைகள் நீங்கும், நிறைவுகள் உண்டாகும். எது அது செய்யும்? தேவ தயவு அந்த காரியங்களை செய்யும். தேவ தயவை அனுப்பி அவர் வெறுமையை நிறைவாய் மாற்றுகிறவராக இருக்கிறார், நீக்குகிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நம்முடைய தயவு கொண்டு வெறுமையை நீக்குவார். God bless you. மீண்டும் உங்களை அடுத்த மாதத்தில் சந்திக்கிறேன். Thank you.